முன்னாடியும் முன்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறாங்க. கமெண்ட்ஸ் இதெல்லாம் வேஸ்ட்டு. எதுக்குன்னா நம்மளுக்கு அவங்க சேவை எவ்வளோ கொடுக்குறாங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியம். எதுவாக இருந்தாலும் நம்ம கரெக்டு டைமுக்கு நம்ம ஜாப் பண்ணுறோம், கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போனோன்னா பஸ்ஸு கிடைக்குது இல்லை, அது கலரை பற்றி என்ன இருக்குது? எந்த பஸ்ஸு தான் நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போகிறோம், சீக்கிரமாக இதுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அவர் கிண்டல் பண்ணுற தப்பு தான் அது. எங்களுக்கு கிண்டல் பண்ணின்னா இருக்குது. அவர் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டார், நாங்கள் பாட்டுன்னு ஆயிடுச்சு. 2-3 வருஷமாக நாங்கள் ஃப்ரீயாக தான் போயின்னுக்கிறோம். இப்போ நாங்கள் பூ கடைக்கு வரணுமா, இதுக்கு ஒரு லக்கேஜுக்கு ஒரு 20 ரூபா, பஸ்ஸுக்கு ஒரு 20 ரூபா, 40 ரூபா போகுது இல்லை. இது எங்களுக்கு நல்லா வசதியாக இருக்குது. அவர் சொல்லுவார், அவருக்கு பெண்ணாக இருக்குது, தூங்கி ஏஞ்சி அவருக்கு அதே தான் சொல்லுவார். நம்ம கடை ஏதோ ஒரு குறை சொல்லி இருப்போம், நல்லா செஞ்சாலும் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அவர் கதை. எங்களுக்கு நல்லா செய்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஏசி காரில் போகிறாரு, நம்ம உக்காந்துக்கிறோம், ஒன்றும் வரல 42க்கு உக்காந்துக்கிறோம், அவ்வளோதான். புரியாது, சும்மா அவனுக்கு எனக்கான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. என்ன கொண்டு வந்தார்? ரோடு நல்லா இருந்துச்சா? என்ன நல்லா இருந்தது? ஒன்றும் இல்லையே. 10 வருஷமாக இருந்து என்ன செஞ்சாங்க அவங்க? என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலை. இவர் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. பிரிட்ஜி எங்களுக்கு ரோடு வசதி 10 வருஷமாக எங்கள் ஊரில் பிரிட்ஜி மூடி வச்சுருந்தாங்க. அவர் தான் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு 2 பிரிட்ஜியும்.